ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். கவலை, கண்ணீர், கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எதனா ஒரு விதத்தில் யாருக்குன்னா ஒரு கவலை, கண்ணீர், கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு விஷயம் இருந்தாலே அது எல்லாத்தையும் மாற்றி போட்டுடலாம். ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி வார்த்தையில் உங்ககிட்ட பிரதர் சிஸ்டர். ஆனால் ஆல்ரெடி அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம கூட தான் இருக்குது. ஆனாலும் அதை மறந்துட்டு ஒரு சில டைம் நம்மளே அறியாமல் நம்ம கவலைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வார்த்தையில் திரும்பி ஞாபகப்படுத்துறாரு. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். நான் பேசினா கொலப்புறமாக இருக்கும். வார்த்தைக்குள்ளே போயிடலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கிருபையாக தான் நான் உங்க கூட இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். அன்பு மகனே மகளேன்னு சொல்லிட்டு பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட கேட்குறாங்க. அன்றைக்கி பவுல் என் மாம்சத்தில் இந்த முள் இருக்குது, இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட தான் இருக்கேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் போகிறவங்களும் நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, சாத்தானால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். உங்களுடைய பலவீனத்தில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய கண்ணீரில் எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அவர் காரியங்களை வாய்க்க பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வார்த்தை திரும்பி ஞாபகப்படுத்துறாரு. மறந்துடாதீங்க. புரியுதா? பொருளாக திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த நாள் இல்லாமல் மீண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.